தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். Proverbs chapter 21 verse 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். A horse is prepared for the day of battle, but victory comes from the Lord. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, நம்ம அநேக நாட்கள் அநேக காரியங்களுக்காக நம்ம ஆயத்தப்படுகின்றோம். ஆனா அதுல ஒரு ஜெயத்தை கொடுக்கின்றது கர்த்தர் தான். கர்த்தர் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும் என்று வேதவசனம் சொல்கிறது. அநேக நாட்கள் நீங்க கடினமாக உழைத்து கொண்டு இருப்பீங்க. ஆனா உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய உழைப்பின் மேல இல்லாம உங்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் தருகிற கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா நிச்சயம் ஜெயம் கர்த்தரால் வரும். நீங்க அநேக காரியங்கள்ல நீங்க முயற்சி செய்கிறீங்க. உங்களுடைய படிப்பின் காரியத்துல, இல்ல உங்களுடைய பிசினஸ்ல, இல்ல நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல நீங்க கஷ்டப்பட்டு கடினமாக நீங்க உழைக்கிறீங்க. நீங்க ஒரு ஜெயத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், அந்த ஜெயம் என்னிடத்திலிருந்து உனக்கு வரும், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறீங்க, அப்படிதானே? என்னுடைய வாழ்க்கையில ஜெயமே இல்லை, ஒரு சக்சஸே இல்லை, நான் செய்கிற காரியங்கள் எதுவுமே வாய்க்க மாட்டேங்குதுன்னு நினைச்சு நீங்க கவலையோட இருக்கிறீங்க. உங்களுடைய நம்பிக்கை உங்க மேல இல்லாம, நீங்க செய்கிற காரியங்கள் மேல இல்லாம ஜெயத்தை கர்த்தர் தருவார் என்று நீங்க நம்பி பாருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, கர்த்தாவே உங்களையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தகப்பனே இயேசப்பா ஜெயத்தை கொடுங்க. ஆண்டவரே, செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லா சோர்வுகளையும் நீக்கி போடுங்க, கவலைகளை நீக்கி போடுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க கடினமாக உழைக்கின்றத கர்த்தர் பார்க்கின்றார். கடினமாக நீங்க ஆயத்தப்படுறீங்க, கர்த்தர் பார்க்கின்றார். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அவரை நம்பி இந்த நாள்ல நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a wonderful day.